Hello my dear friends, today's video is about the words related to the rooms. Actually, ஒரு வீடு அப்படினாலோ இல்ல ஒரு ஆபீஸ்னாலோ இல்ல any company or organization அப்படினோ there are types of rooms. என்ன types of rooms இருக்கு? இல்ல என்ன யூசுவலா இந்த மாதிரி இந்த particular roomல what can be done அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம். வீடு அப்படிங்கிறது ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு பூஜை ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். Apart from that, ஒரு official எடுத்தீங்க அப்படினா அங்க கொஞ்சம் rooms எல்லாம் இருக்கும். அதோட the varieties of room and what are the names for rooms. That is the today's video. Okay. The first one என்ன பாத்தீங்கன்னா living room. Usually இது வந்து ஒரு வீட்ல people காமனா வந்து அங்க வெளியில இருந்து வரவங்க இல்ல வீட்ல இருந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்து sit and talk அங்க உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு ரூம் தான் வந்து living roomனு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஹெட்ரூம். இதுல வந்து ஹெட்ரூம் அப்படிங்கிறது ஒரு சவுண்ட் போட்டோம் அப்படின்னா without distraction எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நமக்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃபோட வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அந்த ரூம் வந்து ஹெட்ரூம்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் டென். இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ப்ரைவேட் பிளேஸ், இது யாருக்கும் தெரியவே கூடாது அந்த மாதிரியான ஒரு சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட அந்த ரூம் இருக்குங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட ரூம் வந்து டென்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இட் இஸ் used by the outlaws activity also. Fourth one பாத்தீங்கன்னா clock room. இங்க கொஞ்சம் things எல்லாம் அந்த டெம்பரரியா வந்து யூசுவலா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கிளாக் ரூம்ஸ் இருக்கும். நம்ம நிறைய லக்கேஜ் கையில வச்சுட்டு இருக்கோம், இல்ல எங்கயாவது போகணும் இல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட லக்கேஜஸ் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபா அங்க வைக்கணும் அப்படின்னா இந்த கிளாக் ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளப் ரூம். கிளப் அப்படிங்கிறது கிளப் ஆக்டிவிட்டீஸ், இப்போதான் ரோட்ரா கிளப், இந்த கிளப் அந்த கிளப்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி என்ன பர்டிகுலர் கிளப் ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு ரூம் தான் வந்து கிளப் ரூம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஷோ ரூம். இது வீட்லேயும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஆஃபீஸில், இன்ஸ்டிடியூஷன்ஸில், கம்பெனிஸ்லாம் அந்த கம்பெனிஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃபியூச்சர் பர்பஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரூமை தான் ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ரூம். இங்கே வந்து the work can be done, the work is done. இந்த இடத்துல வேலை மட்டும்தான் செய்வாங்க, வேற எதுவும் unwanted talkோ இல்ல ரெஸ்ட்டுக்கோ there is no place. This place only is used for doing works. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கல்லரி. இங்கே வந்து என்னன்னா இப்போ கிச்சன் இருக்கும், பெரிய வீடுகள் இருக்கும், நிறைய சம்டைம்ஸ் நிறைய சமைச்சிருப்பாங்க, அந்த அட்டென்சில்ஸ் இருக்கும் இல்லையா, சமைச்ச பாத்திரம் இருக்கு இல்லையா, வெசல்ஸ் எல்லாம் அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு தனி இடம் இருக்கும், அதுதான் வந்து ஸ்கல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்மெட்ரி. இது என்னன்னா ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்லீப்பிங் ரூம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல்ஸில் நம்பர் ஆஃப் பெட்ஸ் வில் பி அவைலபிள், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே தூங்குவாங்க, இதுதான் வந்து நம்ம டார்மெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலராக திஸ் பிளேஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்லீப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூம். ஒரு வீட்லேயே கொஞ்சம் தள்ளியோ இல்லை இங்கே டிட்டாச்சாக ஒரு ரூம்ஸ் இருக்கும், அது வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். வந்திருக்கவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைக்கணும், அவங்கள தனியாக விட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூம் கொடுப்போம். அந்த ரூம் வந்து கெஸ்ட் ரூம். வர வீட்டுக்கு வர கெஸ்ட் தங்கக்கூடிய ரூமை தான் கெஸ்ட் ரூம்னு சொல்லுவோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட் ரூம். இங்கெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட் மெம்பர்ஸ் தான் வந்து இங்கே பேசுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அஃபிஷியல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காலேஜில் இல்லாட்டி கம்பெனிஸில் இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸில் இல்லை ஆர்கனைசேஷனில் அப்படின்னா அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆல்வேஸ் யூஸ் டு டாக் டு ஈச் அதர் இன் அ பர்டிகுலர் ரூம். அது ரொம்ப ப்ரைவேட்டாகவும் வச்சுட்டு இருப்பாங்க. இது த நியூஸ் ஷுட் நாட் பி கோ அவுட், ஷுட் நாட் பி கான் அவுட், அந்த மாதிரியான ஒரு ரூம் தான் வந்து போர்டு ரூம். ஸோ தீஸ் ஆர் த வெரைட்டிஸ் ஆஃப் ரூம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிவிங் ரூம், ஹெட் ரூம், தென் கிளாக் ரூம் and club room, store room, work room, scullery and a dormitory, guest room, board room. And whenever you need this types of room, please make use of this in your language. Thank you so much for watching my video.